வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் வந்து சுருட்டு மனிதன் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது என்ன சுருட்டு மனிதன் அப்படின்னா, வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படின்னு பிரபலமான ஒரு தலைவர், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியனுடைய பிரதமராக பதவி வகிச்ச வின்ஸ்டன் சர்ச்சில் பத்தி தான் இப்ப இந்த புத்தகத்தை பத்தி பேச போறோம். இந்த புத்தகத்துல என்ன இருக்கும், வின்ஸ்டன் சர்ச்சில் பத்தி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை பத்தியான சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்கு. அதே சமயத்தில் சிந்திக்க வேண்டிய விஷயமும் அதை கலந்து தான் எழுதியிருக்காரு எழுத்தாளர். சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவர் பன்முகத்தன்மை கொண்டவர் அப்படின்றாங்க. அரசியல்வாதியா இருந்திருக்காரு, இலக்கியவாதியா இருந்திருக்காரு, ஓவியங்கள் வரைந்திருக்கிறாரு. எப்பயுமே அவருக்கு வந்து இந்த சுருட்டை குடிச்சிட்டே இருப்பாரு. அது எதுக்காக அந்த சுருட்டை வாயில வச்சுக்கிட்டே குடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு பல பேருக்கு சந்தேகங்களும் சிரிப்பாவும் இருக்கும். அது அவருடைய மேனரிசமாவே இருந்திருக்கு. அதனாலதான் இந்த புத்தகத்துக்கு தலைப்பே வந்து சுருட்டு மனிதன் அப்படின்னு வச்சிருக்கோம். முழுக்க முழுக்க வந்து ஒரு வின்ஸ்டன் சர்ச்சில் பத்தியான ஒரு அருமையான ஒரு புத்தகம். அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் வந்து ஃபேமஸா பார்த்த விஷயம். ஒன்னு வந்து வீன்னு கை காட்டுவாரு. அது என்னன்னா வெற்றிக்குள்ள அடையாளமா முதல்ல சொல்லப்பட்டது. அதுதான் அவர் முதல்ல காட்டியிருக்காரு அவர். அதே மாதிரி வந்து முதல்ல உலக அரங்கில் உலக தலைவர் ஒரு நோபல் பரிசு பெற்றிருக்காரு அப்படின்னா அது வின்ஸ்டன் சர்ச்சில் தான். இப்படிப்பட்ட பல திறமைகளை கொண்ட ஒரு மனிதர் எப்படி வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தை கையாண்டாரு, எப்படி முதலுலக போற கையாண்டார், இரண்டாம் உலக போற எப்படி முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு நினைத்த ஒருத்தர், ரஷ்யாவினுடைய அதிபர் ஸ்டாலின் கூட அவர் எப்படி இணக்கமாக இருந்து சில சாதனைகள் செய்தார் அப்படிங்கறத பத்தியான புத்தகம். நிச்சயமா இங்க எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு தலைவர். இந்தியாவை பத்தி அவருடைய பார்வையும் இந்தியா வின்ஸ்டன் சர்ச்சிலை பார்த்த பார்வையும் வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் தவிர்த்து இந்த புத்தகத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான புத்தகமா உங்களுக்கு கைக்கு வந்து கிடைக்கும். வாசிச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி.